இருக்கிறேன்றவரை அனுப்புனாருங்க. ஐ ஆம் ஹஸ் சென்ட் மீ அப்படின்னு சொன்னா எப்படிங்க இருக்கும்? ஆனா அதுல இருக்கக்கூடிய வல்லமை என்ன தெரியுங்களா? ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது வாக்கு மாறாத தேவன், ஐ ஆம் பிரசன்ட் வித் யூ ஆல்வேஸ். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மோசே கடவுளோடு பேசும்பொழுது கேட்கிறாரு, கடவுளே நீங்க பார்வோனிடத்துல போய் பேச சொல்றீங்க, இஸ்ரவேல் மக்களிடத்துல போய் பேச சொல்றீங்க, நான் போய் பேசுறேன். ஆனா அவங்க எல்லாம் நிச்சயமா கேட்பாங்க, நீ யார் அனுப்பி என்கிட்ட வந்து பேசின, who has sent you என்று கேட்கும்போது நான் என்னன்னு சொல்லுவேன் கடவுளே என்று சொல்லி கடவுளிடத்துல கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஐ ஆம் வாட் ஐ ஆம், ஐ ஆம் has sent you அப்படின்னு சொல்றாரு. தமிழ்ல பார்க்கும்போது யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இருக்கிறேன்றவரை அனுப்புனாருங்க. ஐ ஆம் ஹஸ் சென்ட் மீ அப்படின்னு சொன்னா எப்படிங்க இருக்கும்? ஆனா அதுல இருக்கக்கூடிய வல்லமை என்ன தெரியுங்களா? ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது வாக்கு மாறாத தேவன், ஐ ஆம் பிரசன்ட் வித் யூ ஆல்வேஸ், அண்ட் ஓம்னி பிரசன்ட் காட். இன்னைக்கும் நீங்க போகும்போது இருக்கிறவராகவே இருக்கின்ற தேவன் உங்களை அனுப்புகின்றார். He is always present with you. நான் இருப்பேன்னு சொன்னவங்க எல்லாம் உங்க மத்தியில இருக்காம போயிடலாம். ஆனா தேவன் ஐ ஆம் என்று சொல்லும் பொழுது He is an omnipresent God. Second, He is an omnipotent God. அவராலே முடியாதது ஒண்ணுமே இல்லை. ஐ ஆம் என்று சொல்லுகிறார். நீங்க சொல்லி பாருங்க, உங்க பேரை மாத்திரம் சொல்லாம ஐ ஆம் ஷாம், ஐ ஆம் சுந்தர் என்று சொல்லி உங்க பேரை சொல்லி பார்க்கும்போது, நான் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிற என் தேவன் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி, அந்த ஒரு பொட்டென்ஷியல் காட் இஸ் வித் அஸ். முதல்ல omnipresent God, செகண்ட் ஐ ஆம் என்று சொல்லும் போது omnipotent God, மூன்றாவது இருக்கிறவர் என்பவர் உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்று சொல்லி, omniscient God, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். I am seeing everything, and therefore he is sending Moses to liberate Israelites. அங்கே இஸ்ரவேல் மக்களை விடுதலை பண்ணுவதற்காக அனுப்புகின்ற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கின்றார். உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். உங்களை ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு சத்தியத்தோடு கூட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஐ ஆம் என்று சொல்லி கர்த்தாவே, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றி. You are an omnipresent God, omnipotent God, omniscient God. We thank you for all that you are to us, Lord. In Jesus' precious name we pray, and take victory in your mighty name. In Jesus' name we pray. Amen and amen.